பிரகாசமே தேவாதி தேவர்கள் மந்திரமே மந்திரமே அம்பிகை வணங்கும் தேவா அம்பிகை வணங்கும் தேவா அம்பிகை வணங்கும் தேவா அம்பிகை வணங்கும் தேவா அன்பிக்கு வணங்கும் தேவா அங்கிடம் ஒரு எங்கும் முழங்க அம்பிகை வணங்கும் தேவா அன்று வளம் ஒரு எங்கு வளர்கிற அன்பிக்கு வணங்கும் தேவா நடும் ஒரு எங்கும் அங்கிடம் ஒரு எங்கும் தேவா அன்று வளம் ஒரு எங்கு வளர்ந்திர அன்று வளம் ஒரு எங்கு வளர்ந்திர அன்று வளம் ஒரு எங்கு வளர்ந்திர அன்பிக்கு வணங்கும் தேவா நம்பி எம் பாண்டி அவர்களுக்கு விழாக்கணி சார்பாக பொன்னாடப்பட்ட முடிகிறது. அந்த நேம் போல எனக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய கடலாடி கிராமத்தார்களுக்கும் தங்கியிருக்கின்ற தாய்மார்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் வட்டமட்டவர்களுக்கும் அடியேன் கருத்தால் வணித்தேன் கை செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சக்கம்மா 9 கம்மானம்மா 18 தொட்டியரா என் தொட்டியர் உலங்காக்க வந்த திருமல் சக்கரதி தாயே உன்னை வணங்கின்றேன். நீதான் காத்தரும் தாயே பாதாள காளியம்மா உன்னை வணங்கிறேன். அருள் புரிய வேண்டும் தாயே அருள் புரிய வேண்டும். அழகு பாலம் பணிந்து சமய
பெரிய மகாராஜா வந்தாங்க. ஆமா பெரிய மகாராஜா பொறுமையின் பொக்கிஷம். ஆமா ஆனால் இளைய மகாராஜா அப்படி அல்ல. அப்படி கிடையாது. வாயால பேச மாட்டாங்க. ஆமா வீர வாழாதான் பேசுவாங்க. ஈ ஒட்டினாலும் 2 துண்டமா வெட்டி போடுவாரு. இன்னைக்கு நம்ம 2 வாட்டி 7 துண்டமா வெட்ட போறாங்க. 7 துண்டமா? அவரா 7 துண்டா வெட்டலாம். வா வா நீ ஒரு கம்பத்துக்கிட்டு வா. வா கம்பத்துக்கிட்டு வானே. ஆமா மகாராஜா எதிர்பார்த்தாலும் இருக்கிறார்கள். உள்ளது உள்ளபடி செப்பணும். ஊமத்தில் மகாராஜா வாருங்கள் வெள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் மாமாவர்களே, மருமகனே, கோணநாயக்கர் மாமாவர்களே, மகாராஜா மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். 3 முடியுமானது தான் உண்டாகுச்சு. மாமாவர்களே, அந்த அந்நிய நாட்டு வெள்ளையன் ஆட்டுத்தலுக்கு இடம் கேட்டு நாட்டு அடம்பிடித்தவர்களே நம்மளோட வடக்கே நினைக்கின்றன மாமாவர்களே. அதுதான் ஒரு கால் நடக்காது மகாராஜா. வரி என்று கேட்டால் அவன் சதுரத்தை வரி வரியா பிறந்துடும் மகாராஜா. கப்பம் என்று கேட்டால் அவன் வாயில் அப்பத்தை திணிச்சிடும் மகாராஜா. அப்பம்டா அது என்ன? நாட்டு அப்பம். அது மந்திரம் இருக்கா? ஆமா ராஜா. அப்பத்தை திணிச்சாங்க அப்பவே அடங்குவாங்க. வாய் பேச முடியாதுல்ல மாமாவர்களே. வடக்கே இமயமலை தெற்கே கன்னியாகுமரி வரை நம்மளை எதிர்த்தவனே ஒண்ணுமில்லை. ஆனால் அந்த அந்நிய நாட்டு வெள்ளையன் ஆட்டுத்தலுக்கு இடம் கேட்டு நாட்டு அடம்பிடித்தவர்களே நம்மளோட வரி கேட்க நினைக்கின்றன மாமாவர்களே. அதுதான் ஒரு கால் நடக்காது மகாராஜா. வரி என்று கேட்டால் அவன் சதுரத்தை வரி வரியா பிறந்துடும் மகாராஜா. ஆமா பிறந்துடும். அடிச்சு சீரியல் படம் தொங்க ஒரு மாதிரி தொங்க விட்டு போட மாட்டான் மாமாவர்களே. அந்த காலத்தில் 1797 அந்த அந்நிய நாட்டு வெள்ளையர் ராமநாதன் மீட்டிங் அழைப்பு கொடுத்தார்கள். உண்மைங்க. எப்போது 1797 ராமநாதன் மீட்டிங் அழைப்பு கொடுத்தார்கள். 1000 கம்பளம் 100 வருவர் 64 படைவர் ராமநாதன் என்று சென்றோம். நம்மளை வர சொல்லிவிட்டு அந்த அந்நிய நாட்டு வெள்ளையன் எங்கெங்க சென்றார் தெரியுமா? எங்கெங்க மகாராஜா? திருநெல்வேலி, குற்றாலம், சேலத்தூர், சிவகரி, சாத்தூர் வழியாக ஏறத்தாழ 400 மைல் சுத்தல் வளர்ச்சி பண்ணி 21 நாள் கழித்து மீண்டும் ராமநாதன் மீட்டிங் தெரிவித்தார்கள். அப்ப அது வரி பாய்க்க பார்க்கும்போது 3310 பகடக்கள் தெரிவித்தார்கள். ஏன்னா முன்னார்கள் வரி கேட்டு வந்திருக்கார்கள். நன்றாக பாய்ன்ற போது 1000 பகடக்கள் பாய்க்கிருந்தது. அதை கேட்டபோது என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மனை முந்திய தொட்டு விட்டா அந்நிய நாட்டு வெள்ளையன். இந்த ஊமத்திரப்பாண்டி என்ன செய்து அவனுடைய கையை இருந்துமாக தாங்கள் வெட்டினீர்கள் மகாராஜா. அவன் கை இருந்தா வெட்டி விட்டு இந்த ஊமத்திரப்பாண்டியன் இந்த 7 பேர் காலம் எவனும் வரி கேட்க வரவில்லை. இப்போது வரி கொடுக்கவில்லை என்றால் இந்த பாஞ்சாங்குச்சி கோட்டையை தரமட்டமா ஆக்கின்னு தெரிவிக்கிறாங்க கம்பளத்தார்களே. வரட்டு மகாராஜா, எதற்குமே அஞ்ச கூடாது மகாராஜா. வரட்டு மகாராஜா. அவங்க எங்களுக்கு மாமாகளே, உங்கள் வீரர் எனக்கு தெரிகின்றது. நாட்டு மக்கள் தெரியுமா? உங்களுக்கு இருக்க வீரம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பாளையக்காரர்கள் இருக்கார்கள்? 72 பாளையப்பட்டு மன்னர்கள். எனது அண்ணனை சேர்க்காமல் 71 பாளையப்பட்டு மன்னர்கள். ஆனா 71 பாளையக்காரர்களும் உயிர் பயந்த அந்நிய நாட்டுகளுக்கு கப்பம் கட்டி விட்டார்கள். ஆனா திருநெல்வேலி ஜில்லாவில் பாஞ்சாங்குச்சி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்நிய நாட்டு வெள்ளையனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம். நமக்கு சொந்தக்காரர் எட்டாபுரம் எட்டப்பன் அந்நியனுக்கு ஆலவட்டம் சுட்டி நம்மளையும் காட்டி கொடுக்க தந்து விட்டார். மாமாவர்களே காட்டி கொடுத்து தந்து விட்டார். வரட்டு மகாராஜா, எதற்குமே அஞ்ச கூடாது மகாராஜா. வரட்டு மகாராஜா எங்க உயிரே போனாலும் சரி, எங்க உயிர் போனாலும் சரி, இல்ல எங்க 2 வாத்து மயிர் போனாலும் சரி. மாமாவர்களே, உயிரே போன பிறகு மயிரை வச்சு என்ன பண்ண போறீர்கள்? உயிரை மயிரை நினைக்கிறோமுங்க. மாமாவர்களே, அப்படி என்ன உலகத்தில் மன்னிச்சிங்காது ஒண்ணே ஒண்ணு மயிர் ஒண்ணுதாங்க. மாமாவர்களே, எறும்பு ஊறி பாறை செய்கின்றார்கள். ஆனா முடிக்கு அப்படி என்ன பிழை உண்டு? பெண்கள் இதே முடியது வரைக்கும் தொங்கிட்டு பேர் கூந்தல். கூந்தல் அது ஒரு மயிர் தாங்க. சரி, அதே கூந்தல் அள்ளி சொல்லி கொண்டே போட்டால் கொண்டை மயிர். கொண்டை மயிர் அது ஒரு மயிர் தாங்க. சரி, எங்க பங்காளில இங்கிட்டு 4 மணி இங்கிட்டு 4 மணி பங்கு பங்கு அது ஒரு மயிர் தாங்க. சரி, இது புருவ மயிர். புருவ மயிர். இது விழி மயிர். விழி மயிர். இது மீச மயிர். மீச மயிர். இது தாடி மயிர். தாடி மயிர். இது நெஞ்சு மயிர். வெள்ளக்காரங்க அந்த மசத்துக்கு சமமுங்க. மாமகளே, உங்கள் வீரத்தை பாராட்டுகிறேன். ஏனென்றால் முள்ளுப்பட்ட முத்தப்ப நாயக்கர் 300 படைத்தலைவர், நாகலாபுரம் நாகப்ப நாயக்கர் 400 படைத்தலைவர், ஆத்தூர் அல்லாச்சாமினால் அண்ணன் தம்பி கம்பெடுத்தால் 1000 பேர் சமாளிக்கக்கூடிய திறமை படுத்தவர்கள் நமது பாஞ்சாங்குச்சி இருக்கார்கள். அப்படி இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும், எதற்காக அஞ்ச வேண்டும்? மாமார்களே, ஒரு காலம் நடக்காது மகாராஜா. ஒரு காலம் நடக்காதுங்க. நடக்காது. என் 100 காலம் என்ன குறுத்து போச்சா? ஒரு காலமும் நடக்காது. காலமா? ஒரு காலமும் மாமார்களே, எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அந்நிய நாட்டு விளையாடி நிறைய பீரங்கிகள் வைத்திருக்கார்களாம். இங்க இருந்து அடித்தா 2 உலக திளவுக்கு அடிக்குமா? அப்படி பீரங்கிகள் இருக்கலாம். நம்ம பகார பிராணி அவங்க வச்சிருக்காங்க. பீரங்கியா? பீரங்கிரா. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாமார்களே. இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு யோகத்தை மறந்து விட்டு நமது மஞ்சள்காக பாளையங்கோட்டை கருத்தக்கோட்டை நெல்வாங்க சென்றீர்களே எப்படி வாங்கி வந்தால் கூறுங்கள். மாமாவர்களே கூறுங்கள். மகாராஜா,
தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க சீர்வை கொண்டு போன மகாராஜா. சரி. அங்க முதல் கோட்டை வாசலில் வேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர் காவலுங்க. 2ஆம் கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருப்புத்தவர் காவலுங்க. சரி. 3ஆம் கோட்டை வாசலில் படைக்கு தளபதியான பாண்டியத்தவர் காவலுங்க. மாமாவே, நீங்க 3 பேர் சொல்றதுமே நம்ம தமிழ்நாட்டுக்கார பேர் மாதிரி தெரியுது. ஆமா ராஜா. யாரு அவர்கள்? நம்ம சொந்தக்காரங்களா? வேளாண்டி யாரு? யாரு? பாண்டாளங்குறிச்சி கீழக்கோட்டை காவலாளி சுந்தரலிங்க மைத்திரர் வேளாண்டி. பாஞ்சாலங்குறிச்சி கீழக்கோட்டை காவலாளி சுந்தரலிங்க மைத்திரர் ஆமாங்க. அந்நிய நாட்டு வேலைக்கு அடிபந்திருக்கார்கள். ஆமாங்க. பிறகு கருப்புத்தவர் யாரு? யாரு? நம்ம பக்கத்துல உள்ள சித்தப்பா. என்ன? எங்க மகன் வளர்ப்பவன் பார் வெள்ளையத்தேவனுடைய சித்தப்பா? ஆமாங்க. அவர் இங்க இருக்கின்றாரா? உண்மைங்க. பிறகு பாண்டியத்தவர் யாரு? எந்த பாண்டியத்தவரியா? நம்ம பக்கத்துல வெள்ளையத்தவனுக்கு அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்த சொந்த மைத்தினர். பாண்டியத்தவர் 6 தங்கையும் மகன் வெள்ளையத்தவனுக்கு கட்டி கொடுத்திருக்காரு. ஆமா ராஜா. அவரும் இங்க இருக்காரு. உண்மைங்க. மாமார்களே, மகாராஜா. நமக்கு சொந்தக்காரர்களை அந்நிய நாட்டு விலைக்கு அடிமணி வைத்திருந்தால் இது எட்டப்பன் சுச்சாத்தான் இருக்க வேண்டும். மாமார்களே, எட்டப்பன் சுச்சாத்தான் இருக்க ஆமா வேண்டும். ராஜா. சரி. போய் வெட்டிக்கு நெல் கேட்ட மகாராஜா. சரி. கொடுக்க மறுத்து விட்டார்கள். என்ன? ஆமாங்க. கொடுக்க மறுத்தார்களா? ஆமா மகாராஜா. அப்புறம் எப்படி நெல்லை கொண்டு வந்தீர்கள்? கொண்டுகிட்டு வந்துட்டான். மாமார்களே, கொடுக்க மறுத்தார்கள், நெல்லை எப்படி கொண்டு வந்தீர்கள்? கொண்டுகிட்டு வந்துட்டான். மாமார்களே, போய் வட்டிக்கு நெல் கேட்டமுங்க. சரி. கொடுக்க மறுத்து விட்டார்கள். கொண்டுகிட்டு வந்துட்டான். மாமார்களே, கொண்டு- எப்படி வட்டிக்கு வாங்கினீங்களா பணத்துக்கு வாங்கினீங்களா எப்படி கொண்டு வந்தீர்கள்? இப்படி இப்படி கேட்டா அப்படி அப்படி. இப்படி 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 என்ன கொய்யா பழமாடா? எப்படி வாங்கி வந்தார் கூறுங்க. போய் வட்டிக்கு நெல் கேட்டமுங்க. சரி. நெல் மகாராஜா கேட்டோம். நெல் கேட்டால் பல்ல அனுப்பேன்ட்டேன். ஆமா மகாராஜா. மாமார்களே, எங்களை பாட்டு தாங்களை பார்த்து பல்லன் விட்டார்களா? எங்களை பாட்டுங்க. நீங்க யாரும் தெரிவித்தீர்களா? நாங்கள ராஜகுல கம்பளம் பண்ண தெரிஞ்சோம் மகாராஜா. கம்பளம் பண்ண உங்களுக்கு சம்பளம் என்றாரு. மாமார்களே, உயிர் பயந்து அந்நிய நாட்டு விலைக்கு அடிபந்தவர்கள் தாங்கள் சம்பளம் தருகின்றார்களா? எங்களை பாட்டு கேட்கிறாருங்க. பிறகு நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கிற மாதிரி இல்லைங்க. சரி. அப்புறம் நாங்க வேளாண்டி அடிச்ச வேளாண்டி செத்து போனாருங்க. என்ன வேலையை கொண்டு விட்டீர்களா? ஆமாங்க. கொல்லலங்க. எதுக்கு அப்படி அடிச்சீங்க? சத்தியமா 3 பேரும் சேர்ந்து கொல்லலங்க. அடிச்சு செத்து போனாங்க. என்ன பேசுறீங்க? கொல்லல. செத்தாரு. ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லி சாகலாம்ல. மாமார்களே, இதுவரைக்கும் இறந்தவர் சொல்லிட்டு இருந்திருக்கார்களா? இல்ல ஒரு போன் கூட பண்ணலாம்ல. ஏய், நான் ஜாவ போற முடியும். மாமார்களே, மகாராஜா. என்ன விளாடுறீங்களா? அதன் பிறகு கடிக்கு சமமான கருப்பணத்தார் வந்தாருங்க. சரி. அவருக்கும் சொல்லி பார்த்தா அவரும் கேட்கற மாதிரி இல்லைங்க. அவரையும் மண்டையை உடைத்தோங்க. மண்டே எடுத்து விட்டுருக்கா? ஆமா மகாராஜா. சரி. 3 கொலை மகாராஜா. 136 படி நெற்களும் கொள்ளை மகாராஜா. மாமார்களே, வேங்கை சமண வேளாண்டி குடும்பனை கொண்டு கலி சமண கர்ப்பத்தவரை கொண்டு படைக்காஞ்சாத பாண்டியத்தவரை கொண்டு 136 பட்டை நெல்லையும் கொள்ளையை தேர்ந்து விட்டார். எங்களை மன்னிக்க மகாராஜா. இந்த காரியத்தை உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. இதற்கெல்லாம் காரணம் நம்ம அரண்மனை மந்திரியார் தான் மகாராஜா. என்ன சொன்னார்? எப்படி தெரிவித்தார்? எல்லாம் என் சித்தப்பன் செம்மனி மாறி முத்தியா. என்ன சொன்னாரு? தாங்கள் தான் தெரிவித்திடலாம். எப்படி? போய் வெட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் சாமர்த்தியமா கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இருதரப்பாக தெரிவித்ததாக அப்படின்னு மந்திரியார் மகாராஜா எங்களிடம் தெரிவித்தார். மாமார்களே, என்னிடம் வந்து என்ன தெரிவித்தார் தெரியுமா? இந்த வருஷம் அவர் மகன் காலையில் நடக்கவில்லை என்றால் தாங்கள் இறந்து விடுவதாக தெரிவித்தார். ஆக ஒரு காலத்தில் நாடு நகரம் பொன்பொருளை அத்தனை தேடி கொடுத்த மந்திரியார் இறந்து விட்டால் நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள்? வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் தம்பி ஊமத்தரை இருந்த ஒரு மந்திர மகன் காலையில் முடிக்காமல் தற்கொலை செய்து விட்டார் அப்படின்னு நினைப்பாரு தான் சொன்னோம். எப்படியாச்சும் நெல்லை தந்திரமாக கொண்டு வார்கள். ஆனா கொள்ளையடிக்க சொல்லையா? இல்ல கொலை செய்யணும்னா நம்ம மந்திர சொல்ல கேட்டு தாங்கள் நிரந்தரமாயிட்டாங்க. இது அண்ணாவிடம் தெரிவித்தார்களா? என்ன சொன்னார்? தாங்கள் வரவை எதிர்பார்த்தாலும் இருக்கிறாங்க மகாராஜா. என்ன என்னடா வருத்தத்தோடு இருக்கின்றாரா? வருத்தப்படாம சந்தோஷமா போட போறாங்க. அப்படின்னா உண்மை அரண்மனை சென்று அண்ணாமலை ஆயுதப்படுத்துங்கள். இதோ வருகிறேன்.